Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாவேகாவுடன் எந்த கட்சியும் கூட்டணி வைக்க முடியாமல் முட்டுக்கட்டை போடுவது ஆதவ் அர்ஜுனா தான் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் தற்பொழுது தெரிவித்திருப்பதாக ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உங்களையும் உங்கள் கட்சியையும் வேரோடு அழிப்பதற்காக அனுப்பப்பட்ட ஸ்லீப்பர் செல் தான் ஆதவ் அர்ஜுனா என சார்லஸ் மார்டின் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்து தகவலை வெளியிட்டிருக்கிறார். தாவேகாவிற்கு கிடைக்க வேண்டிய மக்கள் ஆதரவை திசை மாற்றி எதிரணிக்கு சாதகமாக்கும் சதி வேலைகளை ஆதவ் அர்ஜுனா ஈடுபட்டிருக்கிறார் என ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். தாவேகாவிற்கு கிடைக்க வேண்டிய மக்கள் ஆதரவை திசை மாற்றி எதிரணிக்கு சாதகமாக்கும் சதி வேலைகளை ஆதவ் அர்ஜுனா கச்சிதமாக செய்து வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். செல்லும் இடமெல்லாம் தன்னை தானே தலைவனாக கட்டமைக்க முயல்வது ஆதவ் அர்ஜுனாவின் வழக்கம் என்றும் தெரிவித்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தையும் அரசியலையும் சிதைக்க ஆதவ் அர்ஜுனா தயங்க மாட்டார் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், தற்பொழுது ஜோஸ் மார்டின் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்து ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. பிரபல லாட்டரி அதிபர் மார்டினுடைய மகன் தான் இந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின். இவருடைய உறவினர், அதாவது லாட்டரி மார்டினுடைய மருமகன் தான் ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா முதல்ல வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வைத்து திமுகவுக்கு தேர்தல் பணி செய்தாரு. அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் இணைந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இந்த நிலைமையில நடிகர் விஜயின் கட்சியான தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் இப்ப அங்க ஒரு முக்கிய நிர்வாகியாக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழல்ல மார்டின் அவர்களுடைய மகனான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒரு பதிவை எக்ஸ் வலைதளத்துல வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா தாவேகால இணைந்தது முதல் உங்களோட நலன் விரும்பியாக நான் ஒரு உண்மையை உறக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன். தாவேகாவோட எந்த கட்சியும் கூட்டணி வைக்க முடியாமல் முட்டுக்கட்ட போடுறதே ஆதவ் அர்ஜுனா தான். இதுக்கு பின்னால அவருடைய சுயநலமும் அதிகார பசியும் மட்டுமே இருக்கிறது. திமுகவோட ஒரு முக்கிய புள்ளியால உங்களையும் உங்கள் கட்சியையும் வேரோடு அழிப்பதற்காக அனுப்பப்பட்ட ஸ்லீப்பர் செல் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்வைக்கிறார். அது மட்டும் இல்ல, தாவேகாவுக்கு கிடைக்க வேண்டிய மக்கள் ஆதரவை திசை மாற்றி அதை எதிரணிக்கு சாதகமாக்கும் சதி வேலைகளை அவர் மிக கச்சிதமாக செய்து வருகிறார். இந்த வார்த்தைகள்லாம் பாருங்க. சதி, அழிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. மிக கடுமையான வார்த்தைகள் இருக்குது. கரூர் பேர் சம்பவம் கூட அதோட ஒரு பகுதி தான். 41 அப்பாவி உயிர்கள் பறிபோன அந்த கோர சம்பவத்துக்கு பின்னணியில் தகுனியாக இருந்து காய் நகர்த்தியது ஆதவ் அர்ஜுனா தான். சிபிஐ விசாரணையில் இவரது முகத்திரை கிழியும் என்பது உறுதி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு கடைசி என்ன சொல்றாருன்னா, காலத்தை எடுக்கும் துணிச்சலான முடிவே கழகத்தின் எதிர்காலத்தை காக்கும், விழிப்புடன் இருங்கள், வெற்றிக்கான பாதையை சீர் செய்யுங்கள்னு ஒரு க்ளோசிங்கோட தன்னுடைய பதிவை அவர் முடித்திருக்கிறார். சங்கீதா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.